அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குர்ஆனுடைய ஆயத்துகளில் எல்லாத்துக்குமே மருந்துண்டு. அதில் ஒவ்வொரு விஷயத்துக்குமே நமக்கு குர்ஆனில் பதில் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி நாம் முதல்ல பார்த்துருவோம். இழந்த பொருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கும் குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது. அது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நாம் ஏதாவது ஒரு பொருளை தொலைச்சிட்டோம் அப்படின்னா குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து வச்சு ஓதிட்டா இருக்கோம்? இல்லை. அல்லாஹ் மேலே ஃபஸ்ட்டு நம்ம நம்பிக்கை வச்சு உடனே முதல்ல நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்குறோமா, ஏன் அல்லாஹ் எனக்கு இந்த பொருளை திருப்பி கொடு, எனக்கு காணாமல் போயிருச்சே, எப்படியாவது கிடச்சிடணுமேன்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குறோமா? கிடையாது. நாம் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு காணாமல் போனோன்னே, ஐயையோ இந்த பொருள் தொலைஞ்சிருச்சே, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, நீ பார்த்தியா அப்படி ஒவ்வொருத்தரையாக கேட்போம். அடுத்தது என்ன பண்ணுவோம்? ரொம்ப கிடைக்காத சூழ்நிலைக்கு முக்கியமான பொருளாக இருந்தால் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அடுத்தது நாம் அந்த தொலைஞ்சு போன பொருளுடைய எண்ணத்திலேயே அதே ஒரு நோக்கத்திலேயே அலைஞ்சிட்ருப்போம். இங்கே இருக்குமோ, அங்கே இருக்குமோ, ஒருவேளை இங்கே வச்சுருப்போமோ, இன்றைக்கி கிடச்சிரும், அப்புறம் கிடச்சிரும், இப்போ கிடச்சிரும், இந்த மாதிரி அந்த மைண்ட் செட்லேயே நம்ம அலைஞ்சிட்ருப்போம். அப்போ அல்லாஹ் மேலே நம்ம அந்த இடத்துல நம்பிக்கை வைக்காமல் அந்த பொருள் கிடச்சிருமா, அவங்க தேடி கொடுத்துருவாங்களா, இவங்க தேடி கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நாம் இருப்போமே தவிர, நாம் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைத்து இந்த ஒரு வசனத்தை ஓதினோம் அப்படின்னா அது நமக்கு திரும்ப அல்லாஹ்வே அதை பொறுப்பேற்று அதை நமக்கு கொடுத்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்காது. அது என்ன வசனம் அப்படிங்கிறது நாம் எல்லாத்துக்குமே தெரியும். நாம் இஸ்லாத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அது ஒரு மனப்பாடம் செய்த ஒரு எல்லாருடைய மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு வசனம்தான். அது என்ன வசனம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது இஸ்லாம் அல்லாதவருக்கு கூட இந்த வசனம் தெரியும். ரொம்ப ஈஸியான ஒரு சின்ன ஒரு வசனம்தான். இதை ஓதிட்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது அல்லாஹ் அதை நமக்கு கண்டிப்பாக திரும்ப கொடுத்துட்றான். அந்த வசனம் என்னங்கிறத நாம் இன்றைக்கி பார்த்துருவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த வசனம் தாங்க. இது அத்தியாயம் 2 வசனம் 156. என்னடா இது மௌத்தானா சொல்லுவாங்களே, அந்த விஷயத்தை சொல்கிறாங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, மௌத்தாகிறதுனா என்னது? ஒரு பெரிய இழப்பு தானே. நாம் குடும்பத்தில் உள்ள ஒரு நபரை இழந்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த இழப்புக்காக ஓதக்கூடிய அந்த வசனம் தானே அது. அந்த வசனத்தை இப்போ நாம் எல்லாத்துடைய மனசுலையுமே பதிஞ்சு தான் வச்சுருப்போம். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வசனத்தை ஓதினா நமக்கு இழந்த பொருள் திரும்ப கிடச்சிரும் அப்படின்னு? இறந்தவர்கள் எப்போவுமே திரும்ப வரமாட்டாங்க. ஆனால் உயிரற்ற பொருள்கள் ஏதாவது தொலைச்சிட்டோம் அப்படின்னா இந்த வசனத்தை ஓதிட்டு அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைத்து கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் அது நமக்கு திரும்ப கிடச்சிரும். அதனால் இனிமேல் எந்த ஒரு பொருள் நமக்கு தொலைஞ்சிருச்சு அப்படின்னாலும் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இறந்தவர்களை கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க நமக்கு திரும்ப கிடைக்க மாட்டாங்க. அவங்கள நம்ம திரும்ப கிடைக்கணும்னு நினச்சி நியத்து வச்சா அது நமக்கு நடக்காது. அது இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். ஆனால் பொருள்கள், உயிரற்ற பொருள்கள் ஏதாவது தொலைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஆயத்தை நீங்கள் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைத்து ஓதினால் இன்ஷா அல்லாஹ் அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். இனிமேலாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அல்லாஹுடைய ஆயத்துகள் மேலே நம்பிக்கை வைத்து அதை நீங்கள் ஓதி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நன்மையும் தரும், நிறைய பலன்களையும் கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்குறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கோங்க. இதில் பகிர்றதுனால மட்டும்தான் அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது. மீண்டும் உங்களுக்கு நாளை ஒரு நல்ல ஆயத்தோடு சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.